Hi friends, welcome back to Roja family. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக காலிஃப்ளவர் பண்ணும்போது காலிஃப்ளவர்லேருந்து மசாலா பிரிஞ்சு போகும். மசாலா பிரியாமல் காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறங்கிறதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப சின்ன சைஸாக கட் பண்ணாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதை விட பெரிய சைஸாகவும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்தளவு கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னடா இவ்வளோ மாவு எடுத்துருக்காதான்னு பார்க்குறீங்களா? நான் கூடுதலாக மசாலா ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக இந்த அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நீங்கள் மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சப்போஸ் 65 எந்த மாதிரி 65 பண்ணனாலும் இந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 பண்ணனாலும் இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு காலிஃப்ளவருக்கு 6 டேபிள் ஸ்பூன் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் தண்ணி அதிகமாயிரும். அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பார்த்து தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இது ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நீங்கள் உடனே திருப்பி போடாதீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் உடனே திருப்பி போட்டிங்கன்னா அந்த மசாலா பிரிஞ்சிட்டு வந்துடும். நீங்கள் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போடுங்க. இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வரும். இப்போ திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக்காகி வர வரைக்கும் வச்சுக்கோங்க. இது நம்ம ஃப்ரை பண்ணி வர டைம் 5 நிமிஷம் ஆகும். அந்தளவுக்கு வச்சிங்கன்னா போதும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா உள்ளே வெந்திருக்கு, கிறிஸ்பியாகவும் இருக்குது. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.